ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த 2 ப்ரீஷீட்டுமே நீங்கள் வந்து பண்ணாக்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா ரிலிக்ஸ் தனியாக வந்து பண்ண கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எடிட் பண்ணுற அந்த ப்ரீஷீட். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து பண்ணாக்க இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண ஷோகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண குயிக்கவும் ஸ்வீட்டாகவும் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முடியும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தள்ளிட்டுவாங்க. அப்போ அட்லீஸ்ட் இன்னும் 2 பேருக்கு இந்த வீடியோ போய் சப்ஸ்கிரைப் ஆகும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை மட்டும் நம்ம வந்து பார்த்தினாக்கா எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட ரிமினி ஆப் இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் உங்களுடைய பிக்கு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ நைட் மிஷினை ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மல் ப்ரீஷீட்டை நீங்கள் வந்து பேக் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி பிக்கு ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பாருங்க ஃபஸ்ட்டு இந்த மேலே ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் வைக்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மாட்சல் போயிட்டு இந்த ஆப்ஷன் போயிட்டு ஸோ உங்களுடைய பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய சைஸை லைட்டாக கம்மி போயிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் செட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் கீழே ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் குட்டி மீட்டை கூட்டி நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய இன்னொரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அலாங் ப்ரெஸ் பண்ணி எதுவும் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நம்ம சில போயிட்டு கீழே மாட்சல் போயிட்டு தரப்பு போயிட்டு லைட்டோட சைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் வந்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேக்ரவுண்டு பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீடியோ கொடுத்து ஜஸ்ட் இந்த பிக் வந்து பண்ண மிடில் கொடுத்துருக்க நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே குரூப் ஒன்று இருப்பாருங்க. ஸோ அதுக்கு மேலே வர்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கஷன் வேப் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ண டேல்ஸ்னு எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சானிட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இதில் மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே அமௌண்ட்ஸ் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு தரப்பு போயிட்டு ஒரு சைஸ் மட்டும் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக போதும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிக்கு இருக்குது பாருங்கள். இந்த நம்ம சென்டரில் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரேமில் செட் ஆகிற மாதிரி வந்து மூவ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதோடைய சைஸ் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் இப்போ தான் ஷோகும். ஸோ இதுக்கப்புறம் எப்படி எடிட் பண்ணி பார்த்துலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணால் கரெக்டாக அந்த ஆரஞ்சு கலர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆரஞ்சு கலருக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மாட்சல் போயிட்டு திராப்சில் போயிட்டு ஒரு பிக்கோட சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுக்கோங்க. சொல்லலாம். இப்போ கீழே ஒரு ஆரஞ்சு கலர் இருப்பாங்க. அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு வந்து பாருங்கள் இந்த எஃபெக்ட் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். இப்போ அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் போயிட்டு மேலே டில்ட் ஆப்ஷன் இருக்கா கொடுத்து நீங்கள் பேக்கை டீல் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க ஃபைனலி இந்த இடத்துல இந்த குரூப்பில் தான் நீங்கள் வந்து பிக் ஆட் பண்ணணும். ஸோ இதுவும் எப்படி ஆட் பண்ண குயிக்காக பார்த்துலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்க குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் உங்கள்கிட்ட மீட்டை கூட்டம் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர்களை கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு தப்ஸில் போயிட்டு ஸோ உங்களுடைய பிக்கு தோமா நீங்கள் வந்து பண்ணாக்க சைஸை கம்மி பண்ணுறதுனா கம்மி பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தா நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. சொல்லலாம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேப்பில் மென் ஆட் பண்ண அதே டேல்ஸ் எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடு செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுக்கோங்க. சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணி எடு குரூப் போயிட்டு ஸோ காப்பி பண்ணதே அதே பாக்ஸை உங்களுக்கு பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மாட்சல் போயிட்டு நீங்கள் வேறு பிளேஸில் நீங்கள் செட் பண்ணி நினைக்கிறேன் ஜஸ்ட் மூவ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாகவே வச்சுக்கிறேன்.
ஓகே. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் இடத்துல இதுலேயும் நாம் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கலாம். ஸோ இப்போ நாம் இதுலேயும் ஆட் பண்ணியாச்சா? ஓகே. நெக்ஸ்ட்டு நாம் இதுக்கு வந்து பண்ணாக்க லிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் போய் பேக் போய்ட்டு இன்னொரு ப்ரீஷீட் நான் இன்புட் பண்ண சொல்லிடலாம். ஜஸ்ட் நீங்கள் அது வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணிங்கனாக்கா விஷயம் உங்களுக்கு அதில் இப்படி ஷோ ஆகும். ஜஸ்ட் இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த பாக்ஸையும் கொடுத்து செலக்ட் ஆல்லே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே பாக்ஸையும் கொடுத்து இப்போ காப்பி 23 இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸையும் கொடுத்து PS 23 இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்பொருள் பார்த்த மாதிரி அந்த 3D லுக்கு கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பார்த்தா ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கனாக்க நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி அந்த 3D லுக்கும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 60 இருந்துச்சுன்னா 60 வச்சுக்கோங்க, இல்லை 30க்கும் வச்சுக்கோங்க. எனக்கு 60 இருக்கிறதுனால நான் வந்து பண்ண 60 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷன் ஆன் இருக்கான்னு பாருங்கள். ஆனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 3D லுக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட்டா எக்ஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.